லெப்பர்ட் பீரங்கி இந்த பேரை வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பேசி, இல்லைனா இந்த ஒரு டாபிக் எடுத்தே வந்து பல மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ திரும்பவும் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. என்னடான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த லெப்பர்ட் பீரங்கிகள்ன்றது உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் அட்வான்ஸ்டு மெயின் பேட்டில் டேங்க்னு சொல்லலாம். அதாவது சக்தி வாய்ந்த பீரங்கிகளோட அந்த ஒரு பட்டியல் எடுத்தனா டாப் 3ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான மெயின் பேட்டில் டேங்க். யூரோப்பாவிலே டாப் நம்பர் 1 ஐரோப்பிய கண்டத்திலே. ஆனால் அப்படிப்பட்ட மெயின் பேட்டில் டேங்க்ன்றது ஆஹா ஓஹோன்னு எந்த அளவுக்கு சொன்னாங்களோ அது போன வேகத்தில் ரஷ்யா கிட்ட அடி வாங்குச்சு. இதுக்கப்புறமா ரஷ்யா அதை பிடிச்சாங்க, அதை ஆய்வு பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட தகவல்கள் வெளியில் வந்தது. அப்படின்னா என்னடா இதெல்லாம் எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு, அதையே இப்போ பேசிட்டு இருக்க, இல்லை அதையே ஒரு வீடியோவாக போடணுன்ற அளவுக்கு வந்திருக்கு. அதுதானே உங்களோட கேள்வி? ஒன்றும் இல்லை, அந்த ஆய்வுகள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ வரைக்கும் அதோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு. அதாவது இந்த டேங்க் வந்து ஃபிசிக்கலாக இப்படி இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அதை பிடிச்சப்போ சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த டேங்கை அங்குலமாக பிரித்து இதில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இது எப்படியெல்லாம் ரஷ்யா கவுண்டர் பண்ணி அடித்தாங்க, இந்த மெயின் பேட்டில் டேங்கை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றத, லெப்பர்டை பற்றி ரஷ்யா இப்போ என்னெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்றத கம்ப்ளீட்டாக ரஷ்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லெப்பர்ட் பீரங்கி தான் இந்த வீடியோவில் நம்ம பிரித்து மேய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் இது தான் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட ராஸ்டக் நிறுவனம். இந்த நிறுவனம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட ஸ்டேட் ஓன்டு நிறுவனம். இந்த பீரங்கிகளுக்கான அந்த சேசஸ் இருக்குல்ல, அந்த பாடி, அதையும் ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ்க்கான அந்த பாடியும் ரெடி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பெரும்பான்மையான ஹார்ட்வேர் பொருட்களை உருவாக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர், பீரங்கிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த பேனல், இது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான ரஷ்யாவோட ஒரு நிறுவனம். இவங்க சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த லெப்பர்ட் பீரங்கி பற்றின கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டை நாங்கள் வெளியிட போகிறோம். ரஷ்யாவோட பீரங்கிகளை விட இது எந்த வகையிலும் சுப்பீரியர் கிடையாது, ரஷ்ய பீரங்கிகள் கிட்ட இந்த பீரங்கிகள் தோற்றுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் இதில் ரஷ்யாவோட ப்ரொபகண்டாவும் இருக்குது. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட் ஆனது வெளியில் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யன் மேட் டேங்க்ஸ் T-72, T-90, T-54 சீரீஸில் இருக்கக்கூடிய பீரங்கிகள் கூட இந்த லெப்பர்டை விட சிறப்பாக செயல்படும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு உண்மையானு கேட்டிங்கன்னா, இதில் சில கேட்டகரியில் இவங்க சொல்கிறது, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அதோட ஆர்மர் பியர்சிங் கெப்பாசிட்டி, இல்லை அதோட எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர், அந்த மாதிரி சில கேட்டகரிஸில் இதில் மிஸ்மேட்சஸ் ஏற்பட்டாலும் இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டேங்கை T-72 கூட கம்பேர் பண்ணுறதே தப்பு. ஏன்னா T-72 ரஷ்யாவோட ஆசனில் இப்போ தான் வந்து அவங்க திரும்ப அதை புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல லெப்பர்ட் பீரங்கிறது கம்ப்ளீட்டாக முழுக்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் கொண்டது. ஸோ இது ப்ரொபகண்டா மட்டும்தான். ஆனால் இவங்க இதை பிரிச்சிருக்காங்கல்ல இந்த பீரங்கிகளை, இந்த பிரிச்சதில் பல உண்மைகளை வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீரங்கிகளை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இந்த லெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ன்றது இருக்கும். சேஃப்டி ப்ரொடெக்ஷனை இந்த டேங்குக்கான சேஃப்டின்றதையும் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கான சேஃப்டி. ஏன்னா T-90 பீரங்கி, ரஷ்யாவோட T-90 பீரங்கி பார்த்தோன்னா அதில் 3 பேர் தான், கமாண்டர் ஒருத்தர், கன்னர் ஒருத்தர், டிரைவர் ஒருத்தர், இந்த 3 நபர்கள் தான் இருப்பாங்க. ஆட்டோ லோடர் சிஸ்டம் மூலமா அந்த பீரங்கிகளுக்கு தேவையான குண்டுகளை அதுவே ஆட்டோ லோட் பண்ணிக்கும். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த டர்ரெட்டுக்கு கீழே நேராக ஸ்பைரல் மெக்கானிசம் மூலமா அதோட குண்டுகளை சேகரித்து வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு குண்டா காலியாக என்ன பண்ணும், அந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம், ஆட்டோமேட்டிக் லோடர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த குண்டை எடுத்து அந்த கன்னரில் வச்சு லோட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா அந்த கன்மேன் வரக்கூடிய கமாண்டரோட கமாண்டுக்கு ஏற்றபடி அதை ஷூட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் இந்த இடத்துல T-90 பீரங்கியோட ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இது மாறும். ரஷ்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா 3 நபர்கள் இருக்கப்போ ஒரு டேங்குக்கு ஒரு நபர், அந்த ஆட்களோட எண்ணிக்கைன்றது குறையும். ரஷ்யா கிட்ட ஏற்கனவே பாப்புலேஷன்றதும் கம்மி. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இல்லை ஒரு பெஸ்ட் அப்ரோச்சாக தெரியும். ஆனால் இதில் ரிஸ்க் எந்த இடத்துல வரும்னா, இப்போ நேரடியாக ஒரு ரவுண்ட் வந்து ஒரு குண்டு, ஏதோ ஒரு பீரங்கியோட குண்டோ இல்லை ஒரு ட்ரோனோ வந்து T-90 டேங்க் அடிக்குதுன்னு வைங்க, இதை தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மெக்கானிசம் இல்லாதனால உள்ள இருக்கக்கூடிய அம்யூனிஷன் வெடிச்சிடும். அப்படி வெடிச்சதுன்னா உள்ள அந்த பீரங்கியில் இருக்கக்கூடிய நபர்கள் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த டேங்கை ஒட்டு மொத்தமாக வெடிச்சு செதிடும். ஆனால் அப்படியே எதிர்பக்கம் இருக்கக்கூடிய இந்த லெப்பர்ட் பீரங்கிகளை பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக சேஃப்டின்றதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதில் க்ரூ மெம்பர்ஸ் மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அதே தான் கன்னர், கமாண்டர், டிரைவர், லோடர். அதில் ஆட்டோமேட்டிக் மெக்கானிசமாக இருக்கிறது. இந்த இடத்துல லெப்பர்ட் பீரங்கியில் லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஃபிசிக்கலாக ஒரு ஆள் இருப்பாங்க.
இதோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தான் இந்த ஆயுதங்களை சேகரிப்பாங்க. இப்படி ஆயுதங்களை தனியா இந்த ப்ளோ அவுட் பேனல்ஸ்க்கு வெளியில வச்சு சேகரிக்கிறதுனால இன்கேஸ் இந்த பீரங்கிக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருந்தாலும் வெடிக்கக்கூடிய அந்த வெடிப்பானது இந்த ப்ளோ அவுட் பேனல்ஸ் மூலமா வெளியில தள்ளப்படும். அதோட ஒட்டுமொத்த பிரஷரும் இந்த பீரங்கில இருந்து வெளியே தள்ளப்படுறப்போ உள்ள இருக்க க்ரூ மெம்பர்ஸ் பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த அத்தனை நபர்களும் உயிரோடு இருக்கிறதுக்கும் அந்த சான்ஸ்ன்றது அதிகமாகும். ஸோ ஒரு நபரை கூட வச்சாலும் பரவாயில்ல, க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டி முக்கியன்றதுனால இந்த இடத்துல ஆட்டோ லோடர் மெக்கானிசம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ப்ளோ அவுட் பேனல்ஸை பயன்படுத்தி இப்படி ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு விதத்தில் அட்வான்டேஜாகவும் ஒரு விதத்தில் டிஸ்அட்வான்டேஜாகவும் மாறும். மெயினாக என்னன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 7 to 8 ரவுண்ட்ஸா ஆட்டோ லோடரை பயன்படுத்தி T90 பீரங்கியால சுட முடியும். ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு 3 to 4 ரவுண்டு தான் இந்த லெப்பர்ட் பீரங்கியால சுட முடியும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அடுத்தபடியே இவங்க சொல்லியிருக்கிறது இந்த பீரங்கியில் இருக்கக்கூடிய அந்த கம்போசிட் மெட்டீரியல்ஸ். இது வரைக்கும் பார்த்தோன்னா லெப்பர்ட் பீரங்கிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதை அடிக்கிறதுக்கான வழி எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா எங்களோட இன்டெலிஜென்ஸ் யூனிட் மூலயமா இந்த பீரங்கிகளோட வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுன்ற ஒரு டேட்டா எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இத்தனை பீரங்கிகளை நாங்கள் அழிச்சிருக்கோம். லெப்பர்ட் 2A5ல 18 பீரங்கி, லெப்பர்ட் 2A6ல ஒரு 13 பீரங்கின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதாவது உக்ரைன் விட்டுட்டு ஓடுனது மட்டுமே இந்த அளவுக்கு அதிகமான பீரங்கிகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இன்புட் எங்களுக்கு கிடைச்சதுனால அந்த வீக்கஸ்ட் ஜோனை பார்த்து நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சோம். ஆனால் அந்த பீரங்கிகளை வாங்கி பார்க்குறப்போ ஒட்டுமொத்தமா 90 வீக் பாயிண்ட்ன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நார்மலாக ஒரு பீரங்கிக்கு வீக் பாயிண்ட்னு சொன்னா அதோட டரட்டுக்கு கீழே அந்த வந்து டரட்டும் இந்த பாடியும் சேரக்கூடிய ஒரு இடம், அதோட வீல் சேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அனாலிசிஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் 90க்கும் அதிகமான வீக் பாயிண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஒரு ஷாக்கை வெளியில் விட்டுருக்காங்க. இதை வந்து ஷாக்னு சொல்றதை விட இதுவும் ஒரு விதத்தில் சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக தான் மாறும். ஏன்னா இப்போ நான் சொல்றப்ப எனது 90 இடம் வீக்கஸ்ட் பாயிண்டா, அப்போ எந்த இடத்துல அடிச்சாலும் அந்த பீரங்கி நல்லா அடி விழும் போலன்ட்டு உங்களுக்கே ஒரு தாட் வரும். ஸோ நமக்கே இந்த அளவுக்கு வரப்போ ஜெர்மனியன்ஸ்க்கு இது ஒரு ஃபியரை ஏற்படுத்தும், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும். அப்போ நம்ம வந்து சேஃபா இல்லையா, நம்மளோட பீரங்கியில் இந்த நிலைமையில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அது மாதிரி இது ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷனாகவும் மாறும். இதுக்கு அடுத்தபடியாக மெயினா அதோட ஆர்மர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்னு சொல்லுவாங்கல்ல, வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த வெடிப்பு ஏற்படுறப்போ அதை தடுக்கக்கூடிய ஆர்மர்ஸ், அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்ட்ரைக்கில் அதை டெட்டனேட் பண்ணி பெனட்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு புது ரவுண்டை ரெடி பண்ண போகிறோன்னுட்டு இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பீரங்கி அடிக்கணும்னா மல்டிபிள் ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ணணும். ஆர்மர் பியர்சிங் ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. அதாவது இருக்கக்கூடிய அத்தனை தடுப்புகளையும் தாண்டிட்டு போயிட்டு அதை உடச்சிக்கிட்டு அந்த பீரங்கிக்குள்ள நுழையிற மாதிரி. ஆனால் அதோட கில் ப்ராபபிலிட்டின்றது 60% கம்மி தான். அதாவது நேரடியாக நீங்கள் ஒரு பீரங்கி அடிக்கிறீங்கன்னா 6 தடவை குறி வைக்கிறீங்கன்னு வைங்க, அதில் 1 தடவையோ 2 தடவையோ தான் அந்த ஆர்மர் பியர்சிங் ரவுண்டுன்றது அதை உடச்சிக்கிட்டு உள்ள போகும். ஆனால் இப்போ இந்த ஜெர்மனியோட லெப்பர்ட் பீரங்கியை நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரங்களை நாங்கள் படிச்சிருக்கிறதுனால என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இதோட அலாய்ஸ் இருக்குன்னு நாங்கள் படிச்சிருக்கிறதுனால எங்களால் ஒரே ரவுண்டில் இதை பெனட்ரேட் பண்ணி உள்ள போகிற மாதிரியான குண்டுகளை ரெடி பண்ண முடியும்ட்டு. ஸோ இது எல்லாமே ஆப்பா இப்போ மாறிட்டு இருக்கு. இது ரஷ்யாவோட நிற்க போகிறது கிடையாது, அப்படியே ரஷ்யாவோட பார்ட்னர் கண்ட்ரிஸ்க்கு மாறும், குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகளுக்கு மாறும். ஈரானால ஜெர்மனிக்கு நேரடி த்ரெட் எதுவுமே கிடையாதுப்பா, ஏன்னா அவங்க வந்து ஈரானுக்கும் ஜெர்மனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் இதே ஒரு தொழில்நுட்பத்தை இதில் கற்றுக்கிட்ட பாடத்தை ஈரானால் அவங்களோட பீரங்கிகளில் கொண்டு வர முடியும். ஸோ மிடில் ஈஸ்டில் ஈரானோட பவர்ன்றதை அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஜெர்மனியும் ஒரு விதத்தில் இப்போ உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் உக்ரைனுக்கு உதவணும்னு சொல்லிட்டு ஒரு 120 பீரங்கி இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களோ தெரியல. இதில் வந்து ஒரு 50-60 பீரங்கி வரைக்கும் விஷுவலி உக்ரைனால விட்டுட்டு ஓடி இருக்காங்க. அவங்களால வந்து அந்த பீரங்கி அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கே 60 பீரங்கிகளை விட்டு ஓடி இருக்காங்க. எத்தனை பீரங்கிகள் எந்த இடத்துல அடி வாங்கி கிடக்குன்னு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல உக்ரைனுக்கான ஹெல்ப்பை பண்ண போயிட்டு ஜெர்மனி பக்காவான ஒரு ட்ராப்பில் அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. இது வந்து ரஷ்யா விசஸ் உக்ரைன்ற பிரச்சனை இப்போ முடிஞ்சிடும். ஆனால் இன்கேஸ் ஃபியூச்சரில் வருங்காலங்களில் ஜெர்மனி விசஸ் ரஷ்யான்ற ஒரு பிரச்சனை வரப்போ இது எல்லாமே ரஷ்யாவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறும். ரஷ்யா ஜெர்மனியோட பீரங்கில அந்த அளவுக்கு அடிப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் இதில் வந்து சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் கலந்துருக்கு. இப்போ நம்ம ஜெர்மனியோட பீரங்கி பற்றி பேசுகிறோம்னா ரஷ்யாவோட பீரங்கிலும் அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கு. ஒரு 60 ஜெர்மனியோட பீரங்கி அடி வாங்கியிருக்குன்னு சொன்னா ஒரு 100 to 150 ரஷ்யாவோட T90 அடி வாங்கியிருக்கு. இது வரைக்கும் விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட வரைக்கும். ஏன்னா இந்த சைடுமே நிறைய டேமேஜ் ஆன இருக்கு. ஸோ இன்னைக்கு பேட்டில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பீரங்கிகள்ன்றது அது ஒரு காலத்தில் பீரங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் அவ்வளோதான், டேங்க் வந்து பெட்டாலியன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணலாம், அது ஒரு காலம். ஆனால் இப்போ ட்ரோன்களோட யுத்த காலமாக மாறிடுச்சு. ட்ரோன் வார்ஃபேர்ன்றது அதிகமாக நடக்கிறதுனால எல்லா பீரங்கிகளுமே இந்த இடத்துல அட்டாக்கு வல்னரபிள் தான். ஆனால் எந்த அளவுக்கு ஈஸியாக அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோன்றதுல ஒரு மெத்தடானது இருக்குது. அப்படி பார்க்குறப்போ 120 பீரங்கிகளில் 60 பீரங்கிகளை வெறும் ஒரு 9 மாதம் கேப்பில் இழக்கிறதெல்லாம்
இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டும்தான். இதில் வந்து ஜெர்மனியோட பீரங்கிகளை குறை சொல்கிறதுக்கும் பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா அதில் வந்து ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஜெர்மனியால் எதுவும் வச்சு கொடுக்கப்படல. அவங்களே வந்து இஸ்ரேலோட ட்ராஃபி சிஸ்டம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அங்கேருந்து வராமல் இங்கேருந்து உக்ரைனுக்கு வந்ததுக்கப்புறம் அதை அசம்பிள் பண்ணதுனால அதுலேயும் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருக்கு. இதில் ஜெர்மனியோட மெட்டீரியல் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம், ஆரம்பத்தில் உக்ரைன் இதை வந்து கொஞ்சம் மெதப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. என்னால் முடியும், இது வந்து பேட்டில் வந்து நான் பாரு இப்போ எப்படி ரஷ்யா ஓட விடுறேன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான டாக்டிக்ஸ் இல்லாதனால ஈஸியாக ஒரு 10-15 பீரங்கி கொண்டு போய் ரஷ்யா கிட்ட அப்படியே தொக்கா கொடுத்துட்டாங்க. அதுலேருந்தே இந்த ஜெர்மனியோட பீரங்கிகள் அந்த இடத்துல அடி மேல் அடி வாங்கிட்டு இருக்கு. இதில் ஜெர்மனி குறை சொல்றதுக்கும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் இந்த மெட்டீரியல்ஸை மட்டுமே நம்மளால வந்து அவ்வளோ ஈஸியாக குறை சொல்லிட முடியாது. ஆனால் உக்ரைன் இந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தாங்க, இன்கேஸ் ரஷ்யாவோட கைகளுக்கு இந்த பீரங்கிகள் போகாத மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஜெர்மனியோட இந்த பீரங்கியோட அந்த ஒரு ரெப்யூட்டேஷன்றது இருந்திருக்கும். ஏன்னா யூரோப்பியன் கான்டினென்ட்லேயே, ஐரோப்பிய கண்டத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேங்காக இருந்த பீரங்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு அடி வாங்கி வாங்கி நின்றுட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஐயா ஜெலன்ஸ்கி மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெர்மனியோட பீரங்கிக்கு வந்த நிலமை தான் நாளைக்கு ரஷ்யாவோட பீரங்கிக்கும். ஏன்னா ரஷ்யாவோட நூற்றுக்கணக்கான பீரங்கிகள் அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு, அதை உக்ரைனும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கிறது லெப்பர்டை பற்றி மட்டும் தான். T90 பற்றி தனி ஒரு சாப்டரே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுபடுறது உங்கள் எல்லாருக்கும்.